யுக்ரேனுடனான போரில் ரஷ்யாவை தொடர்ந்து முன்னேற வைக்கும் ஒரு பயங்கர உத்தி இதுதான். ரஷ்யா கிழக்கு யுக்ரேன் பிராந்தியத்தில் நிலையாக முன்னேறி வருகிறது. இந்த 2024 ஆண்டு முடியப் போகிறது. வெல்கம் டு டேமில் வேர்ல்ட். குளிர்காலமும் வந்துவிட்ட நிலையில் ரஷ்ய படைகள் யுக்ரேன் படைகளை தொடர்ந்து பின்னுக்கு தள்ளி சண்டையிட்டு வருகிறது. மொத்தமாக கிழக்கு யுக்ரேன் மற்றும் ரஷ்யாவின் மேற்கு கர்ஸ்க் பிராந்தியத்தில் சுமார் 2350 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது மற்றும் மீட்டுள்ளது. இதில் பயங்கரமான உயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. நவம்பரில் 45,680 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். பிப்ரவரி 2022 போர் தொடங்கியதிலிருந்து எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு ரஷ்யா சந்தித்த அதிகபட்ச உயிரிழப்பு இதுதான் என்று பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 1523 பேர் கொல்லப்படுகின்றனர் மற்றும் காயமடைகின்றனர். நவம்பர் 28 அன்று ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்டவர்களை ரஷ்யா இழந்தது. இவ்வளவு பெரிய இழப்பு நடப்பது இதுவே முதல் முறையாகும். ரஷ்யா தொடர்ந்து முன்னேறி வருகிறது, ஆனால் அதற்கு அந்த நாடு கொடுக்கும் விலை அதிகமானது என்று பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறினார். இறந்த அல்லது காயமடைந்த வீரர்களின் எண்ணிக்கை குறித்த தகவல்களை பொது தரவுகளில் இருந்து பெறப்பட்டதாகவும் இரகசிய தரவுகளோடு அது ஒப்பிடப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒட்டுமொத்தமாக ரஷ்யா தனது இலையுதிர் கால செப்டம்பர் முதல் நவம்பர் வரை தாக்குதல்களின் போது சுமார் 1,25,880 வீரர்களை இழந்துள்ளதாக வாஷிங்டனை தளமாக கொண்ட போர் ஆய்வுக்கான நிறுவனம் ISW தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் மீட் கிரிண்டர் என்ற இராணுவ உத்தியின் மூலம் அவர்கள் கைப்பற்றும் ஒவ்வொரு சதுர கிலோமீட்டர் பரப்பிற்கு 50க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை ரஷ்யா இழக்கிறது என்று போர் ஆய்வு நிறுவனம் ISW தெரிவித்துள்ளது. யுக்ரேன் படைக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு? யுக்ரேன் தனது வீரர்களில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் என்பதை வெளியிட அனுமதிக்கவில்லை. எனவே கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற தாக்குதலில் இறந்து போன யுக்ரேன் இராணுவ வீரர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஏதும் இல்லை. கர்ஸ்க் பகுதியில் மட்டும் 38,000 யுக்ரேன் வீரர்கள் இறந்துள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று ரஷ்யா கூறுகிறது. இருப்பினும் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். நல்ல தொடர்புகளை கொண்ட அதே சமயம் சர்ச்சைக்குரிய யுக்ரேன் போர் செய்தியாளரான யூரி புடுசோவ் பிப்ரவரி 2020 ஆண்டு துவங்கி இதுவரை 70,000 யுக்ரேன் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், 35,000 பேர் காணவில்லை என்கிறார். அமெரிக்க ஊடகங்கள் 80,000 யுக்ரேன் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று வெளியிட்ட செய்தியை மறுத்துள்ளார். யுக்ரேன் அதிபர் ஜெலன்ஸ்கி உயிரிழந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதாக கூறினார். ஆனாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொடுக்கவில்லை. கர்ஸ்க் மற்றும் யுக்ரேனின் கிழக்கு பகுதிகளில் நடக்கும் சண்டையின் தீவிரத்தை உயிரிழப்பு எண்ணிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ரஷ்யாவின் தாக்குதலால் யுக்ரேனில் ஏற்பட்ட சேதம் இந்த நிலை மாறுவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்று மேற்கத்திய அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த சண்டை நீண்ட காலத்திற்கு தொடரும் என்று மேற்கத்திய அதிகாரிகள் நம்புகின்றனர். ரஷ்யா இப்போது முன்பை விட வேகமாக நகர்கிறது. ஆனால் போர் தொடங்கிய போது இருந்த வேகத்தைப் போல் அல்ல. இப்போது அந்த விகிதம் 1 முதல் 1 வரை குறைந்து உள்ளது. இப்போது யுக்ரேனால் ரஷ்யாவிற்கு எதிராக திறம்பட எதிர்த்து போராட முடிகிறது. இதற்கு உள்நாட்டு ஆயுத உற்பத்தியும் ரஷ்ய மற்றும் வடகொரிய ஆயுத கிடங்குகள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலும் ஒரு காரணம். போரில் பீரங்கி முக்கியமானது என்றாலும் அது முன்பு இருந்த முக்கியத்துவத்தோடு இப்போது இல்லை. கிளைடு குண்டுகளின் பயன்பாட்டை கடந்த ஆண்டை விட 10 மடங்கு ரஷ்யா அதிகரித்துள்ளது என்று ஒரு மேற்கத்திய அதிகாரி கூறினார். இந்த குண்டுகள் ரஷ்ய பிரதேசத்தில் பறக்கும் விமானங்களில் இருந்து ஏவப்பட்டு யுக்ரேனை சென்றடைந்து அங்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்துகின்றன. கிளைடு குண்டுகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் போரில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகின்றன. இரு தரப்பினரும் தொடர்ந்து புதிய ஆயுதங்கள் மற்றும் திட்டங்களை உருவாக்கி மோதலில் ஆதாயம் பெறுகின்றனர். பாரம்பரிய காலாட்படை சண்டையின் முக்கியத்துவத்தை ஆளில்லா விமானங்கள் குறைத்துவிட்டதாக போரின் முன்கள வீரரான செர்ஹி வாட்ஸ்அப்பில் தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் யுக்ரேன் ஆகிய 2 நாடுகளும் போர் வீரர்களை பயன்படுத்துவதில் வெவ்வேறு வகையான சவால்களை எதிர்கொள்கின்றன. தன் ஆர்வத்தோடு வருபவர்களைத் தவிர 18-20 வயதுடைய இளைஞர்களை போருக்கு பயன்படுத்த வேண்டாம் என யுக்ரேன் முடிவு செய்துள்ளது. வீரர்கள் பற்றாக்குறையை யுக்ரேன் எதிர்கொண்டாலும் ரஷ்யாவால் அப்பற்றாக்குறையை ஈடு செய்ய முடிகிறது. ஆனாலும் பல காரணங்களால் இராணுவ வீரர்கள் அணிதிரட்டலுக்கு மற்றொரு சுற்று அழைப்பு விடுக்க அதிபர் புதின் தயங்குகிறார். அதிக பணவீக்கம், நிரம்பிய மருத்துவமனைகள்,
இறந்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவை அவரின் தயக்கத்துக்கு காரணமாக இருக்கலாம். அதிகளவு தன்னார்வலர்களை ஈர்க்க சில ரஷ்ய பிராந்தியங்கள் 3 மில்லியன் ரூபிள் வரை ஊக்கத்தொகை வழங்குகின்றன. ரஷ்ய பொருளாதாரம் முற்றிலுமாக வீழும் நிலையில் இல்லை என்றாலும் குறிப்பிட்ட அளவு சிரமங்களை எதிர்கொள்கிறது. பொருளாதார அழுத்தம் அங்கு உள்ளது என்று ஒரு அதிகாரி கூறுகிறார். சிரியாவில் சமீபகாலமாக அதிகரித்து வரும் சண்டைகள் ரஷ்யாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. ரஷ்யாவின் தற்போதைய போக்கு அதன் எதிர்கால முன்னுரிமையை தீர்மானிப்பதில் கடினமான சவால்களை ஏற்படுத்தக்கூடும்.